சுற்றி கடல், நடுவில் ஒரு சின்ன தீவு, அந்த தீவுக்குள்ளே ஒரு ஜெயிலு. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான கிரிமினல்ஸை மட்டும்தான் அந்த இடத்துல அடைச்சி வைப்பாங்க. பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டிப்பான அதிகாரிகள், சுற்றியும் கடல் வேறு. இவ்வளோத்தையும் தாண்டி அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஒரு 3 கைதிகள் அங்கே கிடைக்கக்கூடிய சமையல் கரண்டி மாதிரியான சின்ன சின்ன உபகரணங்களை மட்டும் யூஸ் பண்ணி தப்பிச்சு போகிறாங்க. உலகத்தையே உழுக்குன இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அல்காட்ரஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. 1980களில் அமெரிக்க கடற்படை இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறாங்க. அவங்களோட பாதுகாப்புக்காக ஒரு கோட்டையையும் கட்டுறாங்க. அந்த கோட்டையை சுற்றியும் கடல், செங்குத்தான பாறைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் தண்ணியோட நீரோட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பயங்கர குளிர்ச்சியாகவும் இருக்கும். அப்படியே அந்த இடத்துல அமைக்கப்பட்ட அந்த கோட்டையை 1933ல் மாடர்னைஸ் பண்ணி அதை ஒரு நவீன சிறைச்சாலையாக மாற்றுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1930களில் வந்து அமெரிக்காவில் ஆர்கனைஸ்ட் கிரைம் ரொம்பவே அதிகமாகிட்டு இருந்துச்சு, கட்டுப்படுத்த முடியாத அளவு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட கோர்ட் வந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துச்சு. அந்த நடவடிக்கைகளில் ஒன்று தான் வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் அமைக்கணும் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அல்காட்ரஸ் தீவில் வந்து ஒரு சிறைச்சாலை அமைக்கப்படுது. அமெரிக்காவோட சென்ட்ரல் ஜெயிலில் கைதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க, இவங்களாம் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான கைதிகளால் லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள தான் ஃபர்ஸ்ட் இந்த சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க. இந்த சிறைச்சாலையுமே பார்த்தோம்னா ரொம்பவே மிஸ்டீரியஸாகவும் ரொம்பவே டேஞ்சரஸாகவும் தான் இருக்குது. அதுபோக கடுமையான கட்டுப்பாடுகள், கண்டிப்பான அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கைதிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நரகமாவே இந்த சிறைச்சாலை இருக்குது. இந்த ஜெயிலுக்கு வந்து த ராக் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்கு. ஷட்டர் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, மார்டின் ஸ்கார்செஸி டைரக்ட் பண்ண படம். அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த ஜெயில் பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான படம் பார்க்கலாம், நிச்சயமா நீங்களும் பாத்துருங்க. கமிங் பேக் டு அல்காட்ரஸ், இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமான குற்றவாளிகள், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான நாட்கள். அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான கைதிகளை தான் இந்த சிறைச்சாலை அடைக்கிறாங்க. அப்படி அந்த கைதிகள்ல ஒரு 4 பேர் மட்டும் வந்து இந்த இடத்தை விட்டு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிராங்க் லீ மோரிஸ். தன்னோட 16வது வயசுலேயே வந்து குடும்பத்தை இழந்தவர். 13வது வயசுல தன்னோட முதல் குற்றத்தை பண்ணாரு. அதுக்கப்புறமா சிறுவர் சீர்திருத்த பள்ளி, சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் போயிட்டு இருக்குது. இவர் வந்து பயங்கரமான புத்திசாலி, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கிரிமினல். நிறைய குற்றங்கள் செஞ்ச அனுபவம் அதிகமா இருக்கு இவருக்கு. போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர் மேல இருக்குது. இது மட்டும் இல்லாம இவர் ஏற்கனவே இருந்த ஜெயிலில் வந்து முன்னாடியே ஒரு டைம் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. இன்ஃபேக்ட் இவர் வந்து இந்த அல்காட்ரஸ் ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த லூசியானா ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே கொண்டு வந்து போட்டுருக்காங்க. இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலைகள் செய்யக்கூடியவர் வந்து இந்த ஜெயிலுக்கு வந்தா மட்டும் சும்மா இருப்பாரா? இங்கேயும் தப்பிக்கிறதுக்கான பிளானை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வந்து இவருக்கு ஒரு 3 பேரை கூட்டு சேர்த்துக்கிறாரு. அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலின் பிரதர்ஸ், ஜான் ஆங்கிலின், கிளாரன்ஸ் ஆங்கிலின். அவங்க 2 பேர். இவங்க 2 பேருமே இந்த பேங்க் ராபரி பண்ண குற்றத்துக்காக தான் தண்டனை வாங்கிட்டு இந்த ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அடுத்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆலன் வெஸ்ட். இவர் வந்து இந்த மற்ற 3 பேரை விட வந்து இந்த ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இவங்களுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே வந்து அல்காட்ரஸ் ஜெயில இருக்கிறாரு. இந்த ஜெயில் பத்தின நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும் அப்படிங்கறனால அவரையும் சேர்த்துக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 4 பேருமே ஏற்கனவே அறிமுகமானவங்க. வேற வேற ஜெயிலில் வந்து வேற வேற சிறைச்சாலைகளில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன அறிமுகம் இருந்திருக்குது. அதுபோக இந்த 4 பேருமே பக்கத்து செல்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கறனால ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கவும் முடிஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் பிளான் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோரிஸ் தலைமையில் இந்த 4 கைதிகளும் தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அந்த பிளானை பத்தி யோசிச்சாலே நம்மளால இமேஜினே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சிக்கலான, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான, இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான பிளான் அது. ரொம்ப சாதாரணமாலாம் வந்து அவங்களால அந்த பிளானை வந்து யோசிச்சிட முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல வந்து இந்த பிளான் பத்தியே டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு தான் இதை வந்து ஃபைனல் பண்றாங்க. இவங்க 4 பேருமே ஒரு விஷயத்துல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. உதாரணத்துக்கு மோரிஸ் பார்த்தோம்னா பயங்கரமான புத்திசாலி, நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து ஒரு ஜெயில இருந்து தப்பிச்ச அனுபவம் இருக்கு அப்படிங்கறனால அவர் வந்து இந்த பிளானிங் விஷயத்துல பெருசா ஃபோக்கஸ் பண்றாரு. அடுத்ததா ஆலன் வெஸ்ட். அவருக்கு வந்து இந்த அல்காட்ரஸ் ஜெயில வந்து நல்ல அனுபவம் இருக்குது. அதுபோக அங்க சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள், அதிகாரிகள் எல்லார் கூடயுமே ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. அதனால இவரால வந்து அந்த சிறையில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ண முடியும், என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதால இவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அடுத்ததா ஆங்கிலின் பிரதர்ஸ். இவங்க மேல யாருக்கும் பெருசா சந்தேகம் வராது அப்படிங்கறதுனால இவங்களால இவங்க சொல்லக்கூடிய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 4 பேருக்கான பிளானா இருக்கு. பிளான் என்ன அப்படின்னா, ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லா செல்லையுமே ஒரு டாய்லெட் இருக்கும். அதுபோக அந்த டாய்லெட் பக்கத்திலே காற்று வெளியில போயிட்டு வரதுக்காக ஒரு வென்டிலேட்டர் ஷாஃப்ட்டும் இருக்கும். அது அந்த மாதிரி இந்த ஜெயில வந்து 8 வென்டிலேட்டர் ஷாஃப்ட் இருக்கு. அதுல ஒரு வென்டிலேட்டர் ஷாஃப்ட்டை ஓபன் பண்ணிட்டோம்னா அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்சு மேலே ஏறி அந்த வென்டிலேட்டர் கவரே ரிமூவ் பண்ணிடலாம். அதன் மூலமா இந்த பிரிசனோட ரூஃபுக்கே போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஃபர்ஸ்ட் அந்த வென்டிலேட்டர் ஷாஃப்ட்டை கலட்டணும். எப்படி கலட்டுறது? எந்த டூல்ஸுமே கிடையாது. அது போக நம்ம எதையாச்சும் வச்சு அடிச்சு உடச்சு கலட்டுறோம்னா சவுண்டு கேட்டக்கூடாது, அதிகாரிகளுக்கு யாரும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெஸ்ல இருந்து சின்ன சின்ன ஸ்பூன், ஃபோர்க் அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காங்கிரீட்டை நோண்டி அந்த ஷாஃப்ட்டை கலட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதை எந்த டைம்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பிரசன்ட்ல வந்து ஹாப்பி ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம்ல வந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க.
அந்த டைம்ல இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம்னா வெளியில சவுண்ட் கேட்காது அப்படிங்கறனால குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மட்டும் டெய்லியும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் பல இரவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த காங்கிரீட்டை உடைச்சு நோண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த வென்டிலேட்டர் ஷாஃப்ட்டை அவங்களால கழட்ட முடியுது. ஆனா அந்த வென்டிலேட்டர் ஷாஃப்ட்டை கலட்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த ஹோல் வந்து பிளைனா தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிசன்ல இருக்கக்கூடிய ஆர்ட் சப்ளைஸ்ல வந்து அட்டைகள் எடுத்துட்டு வந்து அந்த வென்டிலேட்டர் மாதிரியே வந்து ஒரு ஃபேக்கான கிரில் ஒன்று ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒட்டிடுறாங்க. பார்க்கறதுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் தெரியாதது மாதிரி அதை ரெடி பண்ணிடுறாங்க. இப்படி அந்த 4 பேரும் ஒரு ஃபேக் கிரில் ரெடி பண்ணி தங்களோட அந்த வென்டிலேட்டர் ஷாஃப்ட் மேலே வச்சுட்டு அது தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மேலே ஏதோ ஒரு பொருளை வைக்கிறது இல்லை ஒரு துணியை போடுறது அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக மறைச்சும் வச்சிடுறாங்க. ஒவ்வொரு நாள் நைட்டும் இந்த 4 பேரும் அவங்கவுங்க ரூமில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வழியாக அந்த வென்டிலேட்டர் ஹோல் வழியாக உள்ளே போயிட்டு ஒரு பொதுவான இடத்த கண்டுபிடிச்சி ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இவங்களுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பே அமைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இவங்க தப்பிச்சு போகிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ இவங்களே அதை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டில் இவங்கெல்லாம் அப்படி உள்ளே போகும்போது இவங்களோட பெட்டில் ஆள் இல்லைன்றது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல், சோப்பு டப்பா, அட்டை பெட்டி அப்படின்னு என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு இவங்களோட உருவம் மாதிரியே ஒன்று செஞ்சு அது மேலே வந்து போர்வையை போட்டுவிட்டு ஒரு ஆள் தூங்குற மாதிரியான ஒரு டம்மியை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உள்ளே போகிறாங்க. இவ்வளவு செட்டப்புக்கு அப்புறம் உள்ளே போய் ரகசிய அந்த ஒர்க் ஷாப்பில் மீட் பண்ணுற இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சுற்றிலும் கடல், முதல்ல ஒரு போட் வேணும். அதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான துடுப்பு மாதிரியான இன்னும் சில பொருட்கள் வேணும். அடுத்ததாக லைஃப் ஜாக்கெட், ரெயின் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வேற சில பொருட்களும் தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணர்றாங்க. இதில் பயங்கரமான ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த ஜெயிலில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு என்னெல்லாம் கிடைக்குதோ என்னெல்லாம் அவைலபிளோ அதெல்லாம் வச்சு இவங்களே சொந்தமாக தயாரிக்கிறாங்க. ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போதே மலப்பாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் போட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு பொருட்கள் தேவை, அது வந்து முழுசாக உங்களுக்கு கிடைச்சிட போகிறதில்ல, எவ்வளவு நாட்கள் எடுக்கும், அது ஒரு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து மொத்தமாக சேர்த்து வச்சு எத்தனை நாட்கள் செய்யணும், எவ்வளோ டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு நாள் நைட்டு போயிட்டு வரும்போது மாட்டிக்காமல் இருக்கணும், இப்படி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்படி பல நாட்களோட கடுமையான உழைப்புக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லாமே ஆல் செட் டு கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. 1962 ஜூன் 11 அன்னைக்கு நைட்டு தான் இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான பிளான் பண்ணபடியே அவங்களோட படுக்கைகளில் ஃபேக் பாடிஸை ரெடி பண்ணி வச்சுட்டு மோரிஸ், ஆங்கிலியன் பிரதர்ஸ் 2 பேர் மொத்தம் 3 பேரும் தப்பிச்சு போகிறதுக்கு அந்த செல் வழியாக நுழையிறாங்க. எதிர்பாராத விதமாக ஆலன் வெஸ்டால அந்த டைம்ல பார்த்து செல்லை விட்டு வெளியேற முடியல, அந்த வென்டிலேட்டர் ஷாஃப்ட் வழியாக அவரால் போகவும் முடியல. ஸோ அந்த இடத்துக்குள்ள லாக் ஆயிடுறாரு. மீதி 3 பேரும் அந்த வென்டிலேட்டர் ஹோல் வழியாக உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுது மேலே போயிட்டு அந்த வென்டிலேட்டர் கவரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிரிசனோட ரூஃபுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து குதிச்சு தப்பிக்கிறாங்க. அப்படி வெளியில் போனதும் இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ரப்பர் போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கடலில் குதிச்சு மறைகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதில் இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறுநாள் காலையில் வரைக்குமே அந்த சிறையில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. காலையில் வந்து அதிகாரிகள் வழக்கம் போல் அந்த பெட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது இவங்களோட பெட்டில் வந்து அந்த ஃபேக்கான பாடிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அலர்ட் ஆகுறாங்க. டேஞ்சர் அலாரம் அதுக்கப்புறம் தான் ஒலிக்குது. காதை கிழிக்கிற மாதிரியான அந்த டேஞ்சர் அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகள், காவல் அதிகாரிகள் குடும்பத்தினருமே அங்கே பக்கத்தில் தான் வசிக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய செல்லு, அதில் இருக்கக்கூடிய மற்ற கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணுறாங்க. சேஃப்டி கார்ட்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. அந்த பிரிசனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஒரு சின்ன இடம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடங்கள்லையுமே தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. 2-3 நாள் தீவிரமாக தேடினதுக்கு அப்புறம் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு சின்ன க்ளூஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு துடுப்பை பார்க்குறாங்க. இது வந்து தப்பிச்சு போன அந்த கைதிகள் யூஸ் பண்ண ஒரு துடுப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அடுத்ததா உடைஞ்சு கிழிஞ்சு போன படகோட சில பகுதிகள், அப்புறமா அந்த சேஃப்டி கோட்டோட ஒரு சில துண்டுகள் கிழிஞ்சு ஒதுங்கி இருக்குது. இது எல்லாமே அந்த பிரிசனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலத்துக்கிட்ட கரை ஒதுங்கி இருக்குது. இப்படி கரை ஒதுங்கின பொருட்கள், இவங்க தப்பிக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருந்த அந்த பாதை, இதையெல்லாம் வச்சு தான் வந்து இவங்க எஸ்கேப் பிளான் என்ன அப்படிங்கிறதே போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த 3 பேரையுமே அங்கே யாருமே பார்க்கல. அந்த சிறை காவலர்கள் தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தீவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கடலும் ரொம்பவே ஆபத்தானது. இவ்வளோ ஆழமான ஆபத்தான கடல் நீரையும் இப்படி கொடூரமாக வீசக்கூடிய காற்றையும் தாண்டி யாருமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக உயிரோட தப்பிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தப்பிக்க முயற்சி பண்ண அந்த 3 பேரும் வந்து கடலில் மூழ்கி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட செக்யூரிட்டி பிரீச்சை தாண்டி ஒரு 3 பேர் தப்பிச்சிட்டாங்க, அது உயிரோட போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களால நிச்சயமா ஒத்துக்க முடியாது. ஆனால் தப்பிச்சு போன அந்த 3 பேரை பற்றி எந்த தகவலுமே இல்லை. ஒருவேளை போலீஸ் சொல்ற மாதிரி அந்த கடலில் மூழ்கி இறந்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட பாடிஸ் வந்து கரை ஒதுங்கி இருந்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. வேற எந்த இடத்துலையுமே அவங்க வந்து உயிரோடவோ பிணமாவோ கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்குது. அவங்கள பற்றி எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால 1979 FBI வந்து அவங்க 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்றாங்க. என்னதான் வந்து அபிஷியலா 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து கொடுத்திருந்தாலும் வந்து அவங்கள பத்தின செய்திகளும் வதந்திகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் நடக்கும்போது ஆளாளுக்கு ஏதாவது கட்டுக்கதைகள் சொல்ல தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் வந்து நிறைய பேர் வந்து அவங்கள பார்த்ததாகவும் அவங்ககிட்ட இருந்து தகவல் வந்ததாகவும் வந்து ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிச்ச எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ரஸ் அப்படிங்கிற ஒரு படம்
1979 ரிலீஸ் ஆகுது. இப்படி இந்த இன்சிடென்ட் பத்தின செய்திகள், வதந்திகள், திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அது பத்தின மிஸ்ட்ரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அந்த தப்பிச்சு போன 3 பேர்ல ஒருத்தரான ஜான் ஆங்லின் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஜான் ஆங்லின், நாங்கள் வந்து 1962 ஜூன்ல வந்து இந்த அல்காட்ரஸ் ஜெயிலேருந்து தப்பிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். பட் என் கூட தப்பிச்ச மீதி 2 பேரும் வந்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. பிராங்க் மோரிஸ் 2005லயும் கிளாரன்ஸ் ஆங்லின் 2008லயும் இறந்துட்டாங்க. எனக்கு வந்து இப்போ புற்றுநோய் பிரச்சனை இருக்குது, அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து சரண்டர் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல சொல்லியிருக்காரு. இந்த லெட்டர் வந்து 2018 வந்திருக்கிறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்த FBI வந்து இது வந்து உண்மையா பொய்யான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா யார் வேணா அப்படியான ஒரு கடிதத்தை போட்டிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கு. இல்ல உண்மையிலே வந்து தப்பிச்சு போன ஒருத்தர் வந்து இன்னைக்கு உயிரோட இருந்து அவரு லெட்டர் எடுத்து கொடுத்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னுமே ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் இல்லாதனால இந்த கேஸ் பத்தின மிஸ்ட்ரிஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ என்னென்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளா வந்து அதோட பாசிபிலிட்டிஸ் பத்தி யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கடல்ல மூழ்கி இறந்திருக்கலாம். அவங்களோட உடல்கள் வந்து கரை ஒதுங்காத மாதிரி கடல்வாழ் உயிரினங்களே வந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை கடலை தாண்டிட்டாங்க அப்படின்னா கடலை தாண்டி காட்டுக்குள்ள போனப்போ அவங்க வந்து ஏதாவது அடிபட்டோ இல்லை நோய்வாய்ப்பட்டோ இல்லை வனவிலங்குகள்கிட்ட மாட்டியோ வந்து இறந்துருக்கலாம். இல்லை நிஜமாவே வந்து அவங்க இங்கேருந்து தப்பிச்சு போய் ஏதோ ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் கூட இறந்துருக்கலாம். இதில் இன்னொரு பயங்கரமான விஷயம் இருக்குது. ஒருவேளை போலீஸே வந்து அவங்களை அடிச்சு கொண்டுட்டு அந்த கஸ்டடியல் டார்ச்சர் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இல்லை அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு உள்ள செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு கட்டுக்கதையை அதை கிரியேட் பண்ணியிருக்கலாம். 3 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையாக கூட இதை கிரியேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இல்லை சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப இமேஜின் பண்ண முடியாத விஷயங்களா இருக்கிறதுனால அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு பக்கம் அந்த ஜெயில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கைதிகள் தப்பிச்ச ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 1963 வந்து இந்த ஜெயிலை மூடிட்டாங்க. அதுக்கு காரணமா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கட்டடம் ரொம்ப பழுதாயிருச்சு, அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல அந்த கைதிகள் வந்து ரொம்ப மோசமா நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து விவாத பொருளா மாறிட்டே இருக்குது. இந்த சிறை வந்து கைதிகளுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பான மனநிலையை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிறையா தான் இருக்குது. அவங்களுக்குள்ள நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து தன்னை காயப்படுத்திக்கிறாங்க, ஒரு சிலர் தற்கொலை பண்ணி கூட இறந்து போறாங்க. இப்படியான காரணங்களை சொல்லி அந்த ஜெயிலை வந்து மூடுறாங்க. அது மட்டும் இல்லாம 1960களில் தான் வந்து அமெரிக்கா சிறை அப்படிங்கிறது வந்து குற்றவாளிகளை தண்டிக்கிற தண்டனை கொடுக்கிற ஒரு இடமா மட்டும் இல்லாம அவங்க தங்களோட தவறை உணர்ந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு இடமா மாற்றணும் அப்படிங்கிற சிந்தனையை நோக்கி நகர துவங்கி இருந்துச்சு. அப்படியான சூழல்ல இருந்தவங்களுக்கு இந்த அல்காட்ரஸ்ல வந்து இந்த மாதிரி 3 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற இன்சிடென்ட் வந்து அந்த சிறையை மூடுறதுக்கு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் தான் அந்த சிறை நிரந்தரமா மூடப்படுது. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.